நம்மளுடைய மொபைலை நம்ம வீட்டில் உள்ளவங்களோ அல்லது நமக்கு தெரியாதவங்களோ எப்போ ஒரு சுச்சுவேஷனில் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு யதார்த்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலை லாக் பண்ணாமல் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ரூமுக்கோ அல்லது வேறு ஒரு பக்கத்தில் உள்ள இடத்துக்கோ மூவ் ஆகும்போது நம்மளுடைய அந்த ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்போம். இந்த டயத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செட்டிங்ஸ் வச்சுருப்போம். அந்த டயத்துக்கு உள்ள ஒருத்தவங்க நம்மளுடைய மொபைலில் ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மொபைல் லாக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் அவங்களால பயன்படுத்த முடியும். ஸோ அதை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதனை நீங்கள் செய்கிறதுக்கு 2 செட்டிங்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். அதில் முதல் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உள்ள செக்யூரிட்டி அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஸ்க்ரீன் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே செட்டிங்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆஃப்டர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மீடியட்லி அதே மாதிரி 5, 15, 30, 13 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் ஆனதுக்கப்புறம், அதாவது உங்களுடைய ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம், இப்போ ஸ்லீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இங்கே வைக்கக்கூடிய டயத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பாஸ்கோடு லாக் ஆகும். பட் இது எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இம்மீடியட்லி அப்படிங்கிறத வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னென்னா, நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய மொபைல் லாக் ஆகிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வச்சுட்டு போவீங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த டைம் நீங்கள் கூட வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு ஆக்டிவேட் ஆகாது, லாக் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால் நிறைய பேர் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்போவுமே இம்மிடியேட்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. இப்போ இது இம்மிடியேட்லின்னு வச்சதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு ஆப்ஷனையும் போயிட்டு மாற்ற வேண்டியிருக்கும். அது என்ன அப்படின்னா, பேக்கில் நீங்கள் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போங்க. இப்போ டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, எவ்வளவு நேரம் உங்களுடைய மொபைல் இன்ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லீப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுடைய மொபைல் இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஸ்லீப்புக்கு போச்சு அப்படின்னா 2 பயன்பாடுகள் உங்களுக்கு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா குயிக்காக பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும் லாக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு மொபைலோட பவர் சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை எப்போவுமே குறைவான டயத்திலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் வெகு சீக்கிரமாக ஸ்லீப்புக்கு போயிடும். அதே மாதிரி லாக்கும் ஆயிரும். ஸோ இப்படி நீங்கள் இந்த 2 செட்டிங்ஸையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பயன்படுத்துகிறத நீங்கள் ஈஸியாக தடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி சார்ந்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.